வணக்கம். காலம் இவ்வளவு மாறி போயிருந்தாலும் இன்ன வரைக்கும் நம்மோட கலாச்சாரம் பண்பாடு எதுவும் மாறாம நம்மோட முன்னோர் ஆதி பெரியோரோடு இணையிற நிகழ்வு நம்மோட திருவிழா நாட்கள்ல மட்டும்தான் நடக்கும். அதிலும் பொங்கல் பெருவிழா வெறும் விழா மட்டுமல்ல, அது கலாச்சாரத்தோட அடையாளம், வணிகத்தை கொண்டாடிய ஆரம்ப புள்ளி. பல மாநிலத்தவர் அவரவர்களுக்கு பிடிச்ச பேர்ல இந்த நாளை கொண்டாடுறாங்க. எல்லா நாட்டு விவசாயிகளும் ஒன்றிணைந்து கொண்டாடப்படும் பெருவிழான்னு சொல்லலாம். அவன் 6 மாச காலம் போட்ட உழைப்பு விளைஞ்ச பயிர் அறுவடை செஞ்சு அதுக்கான பலனை பெறுவான். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தோராயமா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க வைத்திருக்கிற செல்வத்தை எதை வச்சு அளந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வச்சிருக்கிற தானியத்தை வச்சுதான். அந்த வணிகம் தான் ஊரின் பொருளாதார சுழற்சியை இயக்கியது. அன்னைக்கு ஏற்படுத்த விவசாயி எப்படி தான் வியர்வைய சிந்தினானோ, இன்னைக்கு நாமும் பல்வேறு துறையில மென்பொருள், மருத்துவம், தொழில்துறை, கலைத்துறை, இன்னைக்கு இருக்கிற விவசாயி முதற்கொண்டு அதே அர்ப்பணிப்போடு தான் உழைக்கிறோம். விவசாயி விதைக்கும் விதை மற்ற எல்லாருக்குமான வயிற்றுக்கும் உடலுக்கும் வலிமை தருதோ, அதே போல பல துறையில பலதரப்பட்ட நாம விதைக்கிற அர்ப்பணிப்பும் முதலீடும் நாட்டையும் நாட்டு மக்களுக்கும் மரம் போல உறுதியா நிலைப்பட்டு எல்லாருக்கும் பயன்பெறும்னு வாழ்த்துறேன். இன்னைக்கு நாம கொண்டாட போவது வெறும் அரிசி பொங்கல் மட்டும் அல்ல, நம்முடைய புதுமை மற்றும் முன்னேற்றத்திற்கான பொங்கல். வாழ்க்கையில பக்கில்லாத முன்னேற்றமும் நம்முடைய பாரம்பரிய அறிவையும் நவீனத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து ஒரு வலிமையான பொருளாதார நாடாக நாம முன்னேறுவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம் சிந்தனையிலும் செயலிலும் மலரட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.